கொஞ்சம் லைட்டாக படப்படப்பாக இருக்குது. ஒரு 10 செகண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை அன்பு மலையால் நனைய வைத்த திரு அன்புச்செழியன் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வர்ணன் படத்துக்காக எப்போவுமே உறுதுணையாக இருந்தது திரு ராதாரவி அவர்கள், சரண்ராஜ் அவர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் முக்கியமாக இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிற்கிறதுக்கு எங்களோட குடும்பத்தாரோட சப்போர்ட்டர் நிறையா இருந்திருக்கு. எங்கன்னா நாங்கள் மட்டும் சொல்லலை, நான் மட்டும் சொல்லலை, இயக்குனர், நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸு எல்லாருமே, ஒரு லைட்மேன்லேருந்து வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் எங்களோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், கதை எழுதி முடிச்சாச்சு, திரைக்கதை பவுண்டு ரெடியாக இருக்குது. இயக்குனரோட அப்பா வந்து அன்பன் எங்கிட்ட கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறான். நாங்கள் பவுண்டெல்லாம் கொடுத்தோம், பார்த்துட்டு கதை நல்லா இருக்குது தம்பி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு. வந்த பதில் என்னன்னா, பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க, கொஞ்சம் முடிச்சுட்டு வர சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மளை சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ப்ராப்பராக, ஏன்னா MBA மீடியா படிச்சிருக்கோம், நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே, பவுண்டெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோம், இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். சரி, பெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்கிறாங்க, அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் அப்போ தான் புரிஞ்சிச்சு அண்ணன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு. நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம், மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்கல. அப்போ மலை உச்சியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறப்போ கேட்டுக்கிறது கரெக்டு தானே. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அங்கே நின்றுட்டு இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. இது நன்றின்னு சொல்லி 3 எழுத்தில் முடிக்க முடியாது. ஆனால் இது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குங்கிறது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்களை மாதிரி ஒரு டீமை படம் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக எங்களை இன்னைக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டீங்க, இப்போ உங்களை பார்த்து நாங்களும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. நன்றி தவிர்த்து எனக்கு வேற சொல்கிறதுக்கு வார்த்தை மட்டும் இல்லை. இப்போது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. வருணன் படத்தை இப்போ இது வரைக்கும் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஊடகத்தோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட உங்ககிட்டயே நான் விடுறோம். உங்களோட ஃபீட்பேக், ரிவ்யூ எல்லாமே கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு. பொதுவாகவே எல்லா ஃபீல்ட்லேயும் பெருசாக ஜெயிக்கிறவங்கள வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, அவனுக்கு லக் இருக்குது, அவன் ஜெயிச்சிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க அந்த ஒர்க்குக்காக பயங்கரமாக ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க உண்மையாக, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சினிமாவில் வந்து பயங்கரமாக உண்மையாக எஃபோர்ட் போட்டு ஜெயித்தவங்க தான் இங்கே நம்மளுக்கு இப்போது சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இங்கே இருக்க எல்லாருமே எங்கள் வர்ணன் படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் ஜெயவேல் முருகன் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த 2 படம் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது இந்த படம் தான். என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு ஜெயவேல் முருகன் ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கோபுரம் சினிமாஸ், கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார் தான். அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு. அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் ஸ்ரீதரன் ப்ரோ ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர் போபோ ப்ரோ, இந்த படத்தில் 2 ஆல்பம் என்னோட ரொம்ப ஃபேவரட், முடியாதே கோளாறு ரொம்பவே நல்லா வந்திருக்காது. அண்ட் பிஜிஎம்லாம் அவர்கிட்ட சொல்லவே வேணாம். நீங்கள் கண்டினியூஸாக இன்னும் நிறைய படம் பண்ணணும் ப்ரோ, குவாலிட்டியாக.
அண்டு இந்த படத்துக்கு நான் உள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சங்கர் நாக் விஜயன் வில்லன் ரோல் நடிச்சிருக்காரு. அவர் தான் எனக்கு இந்த படம் கொண்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்டு March 14th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம்னு சொல்லிட்டு பூமியோட முக்கியமான ஒரு போர்ஷன்ஸ் அது. அந்த முக்கியமான போர்ஷன்ஸில் நீர்ன்ற ஒன்று வந்து நம்மக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வருதுன்ற மாதிரி தான் டைரக்டர் ஜெயவேல் முருகன் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். எல்லாருக்கும் வந்திருக்க ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. டிஜிட்டல் பார்ட்னர் ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. மேலே இருக்க எல்லா ஜாம்பவான்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து ஜெய்வன் சார், மணி சார், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருந்த எங்கள் ப்ரொடியூசர்ஸ், எங்களுக்கு கை கொடுத்த அண்ணன் அன்புசேகர் அண்ணன், மோட்டிவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா என்கரேஜ், அவங்க கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஊக்குவிச்சது ராதாரவி சார். அவங்க கூட நடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அவங்களாம் இருக்கும்போது நம்மளும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு தோண வச்சது அவங்க தான். அப்புறம் இந்த படத்தில் மெயினாக என்னை வந்து உள்ள ஒரு பார்ட்டாக சேர்த்தது அண்ணன் போபோ சசி. அவர் மூலயமா தான் நான் இங்கே வந்தேன். இந்த படத்தில் நான் ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். முடியாது யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அச்சுவெல்லம் கேட்டிங்க, அதுவும் நான் தான் எழுதியிருக்கேன். அண்டு கோலாறு கேங்ஸ்டர் சாங் நான் தான் எழுதியிருக்கேன், நான் தான் பாடியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு கஷ்டமான ஒரு 5 minutes சிங்கிள் ஷாட்டு அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் சும்மா சூப்பராக வந்திருக்கு. ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் அவர் ஹோல் டீம். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மூமெண்ட். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேசுறதுக்கு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். March 14th ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை ஹானஸ்டான ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இது ஒரு ரொம்ப சின்ன படமாக பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு டீம் எஃபர்ட்டாக பண்ணோம். நீங்கள் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 8 years 4 இயர்ஸா பிரதர் போராடி எப்படியோ கொண்டு வந்துட்டாருங்க. சூப்பர். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பேசுறதுக்கு ராதாரவி சார் இருக்காரு, அதுக்காக நாங்களாம் பேசல, எல்லாமே அவர் பார்த்துப்பார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அப்பா ராதாரவி அப்பா அவர்களுக்கும் ஜேபி சார் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். இன்றைக்கி அவர் பையன் ஹீரோ. ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். என் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும், ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனருக்கு அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்றைக்கி வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்த அவர் மதுரை அன்பு சார், அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான், அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிச்சு கண்டத்தில் ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி அவர் வெற்றி பெற்று இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும்.
வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினுக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. நம்மளாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியல் இன்னைக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்கார். அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க பல்லாண்டு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேலே வருவோன்றது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி டைரக்டர் சார் இந்த படத்தை வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் நான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட ஒவ்வொரு வலியும் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ. நான் அவரை அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்கு கொண்டு வந்து அவரை அடுத்த கேட்டகரிக்கு போகணுன்றது என்னோட விஷஸ். அந்த டீமுக்கு எல்லாரும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இந்த சாங் பண்ண காரணமே தினேஷ் மாஸ்டர் தான். தினேஷ் ஃபைட் மாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி அவரோட சக்ஸஸும் இந்த படத்தோட சக்ஸஸும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஜேர்னி எங்களுக்கு. நானும் டைரக்டரும் ஆக்சுவலாக ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்னார், சார் இந்த டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, வில்லன் கேரக்டர், அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலி அப்படின்ட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. ஆனால் வெளியே காமிச்சிக்கல அதை. ஸோ அப்படியே ஆரம்பித்த ஜேர்னி தான். அண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ என்னோடய ஹோல் டீம் எல்லாருக்கும் இங்கே தேங்க்ஸ். அண்டு எங்களுக்கு டே 1லேருந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாக இருக்கிறாரு அன்பு சார். அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் புக்கையும் எங்கள் டைட்டிலையும் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னியை. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ஃபினிஷிங்கும் அவர் மூலியமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் தேங்க்யூ போபோ சசி ப்ரோ. கோலார்னு ஒரு கேங்ஸ்டர் சாங் எனக்காக டப்பா தீம் மியூசிக்லாம் போட்டிருக்காரு வில்லனுக்கு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாருக்கும். தினேஷ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர், அவரை பற்றி ஒன்று சொல்லணும். கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்க எல்லோரும். அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் 100+ ஃபீட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போய் பார்க்குறேன் கீழேருந்து மேலே. ஓஹோ இதுவா அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு 120 ஃபீட் க்ரேன் ஒன்று வர வச்சுருந்தாரு. அதோட ஆர்ம் ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, 120 அடி. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. க்ரேன் வந்து கீழே இருக்க பொருள்லாம் மேலே ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா மாஸ்டர் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த WWEல கோல்டு பர்க்னு ஒருத்தர் இருப்பார், இந்த காலர் போன் வச்சு தூக்குவார் வந்து இடிச்சு. அந்த மாதிரி ஒன்று சொன்னார், 2 பேரும் தொங்குவீங்க, அங்கே வந்து ஒரு ஃபால் எடுக்க போகிறோன்னு. என்னது ஃபாலா அப்படின்னு ஒரு ஷாக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அது எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு எங்களால், அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் எண்ட் ஆஃப் த டே செம சப்போர்ட்டிவாக அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர். ரொம்ப ப்ரொடெக்டிவாக டீமோட ரோப்பு எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எனக்கு ப்ரொடியூசர் கார்த்திக், அவர் ஒரு நெவர் கிவ் அப் மேன். என்னானாலும் கடைசி வரைக்கும் இந்த படத்தை கிவ் அப் பண்ணாமல் பக்காவாக முடிச்சிட்டாரு. தேங்க்யூ. ஸோ கம்மிங் 14th இந்த படம் தியேட்டருக்கு வருது. உங்களோட சப்போர்ட் அண்ட் இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கவிதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கம்மிங். உங்களை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக படம் பார்க்க வந்தாங்க, எங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். படம் பார்க்க வந்தாங்க, பார்த்த உடனே அண்ட் தே ஸ்ட்ரோக் அ டீல் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் யூர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் ப்ரமோ சாங் ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கோரியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து துஷந்த்தும் கேப்லாவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது. என்னது ஜெயபிரகாஷோட சன்னா
அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு வேப்பில் இருந்தாங்க. ஸோ அதை க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணது. நான் சொல்கிறது வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன், அதாவது நானும் முருகர் பக்தர், அவர்களும் வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது, சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களும் வாழ்ந்திருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன், பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார், நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நாங்கள் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது, அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன் சார், சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அது ஃப்ரேமில் வந்தாலே போதும், அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க, அந்த அதாவது எல்லா சாங்குமே ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி, இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு ஸ்ரீராம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரமோ சாங்கை எவ்வளோ சீக்கிரம் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம், இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார், இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட், ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே வந்து தண்ணி கேனை மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க என் ஒய்ஃப், நான் போய் மேலே எடுத்துகிட்டு வரணுமா, அதுமாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேன் கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் ஐ திங்க் ஆஹா தமிழுக்கும் இந்த படத்துக்குமா இருக்கிற ஜேர்னி வந்து ஒரு 8-9 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சங்கர் கேம் அண்ட் மெட் அஸ், அண்ட் அப்போவே அவரோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்னீக் மீக் மாதிரி காட்டியிருந்தார். அது பார்த்தவொடனே வி தாட் லைக் இட்ஸ் கானா பி அ கிரேட் மூவி, மெயின்லி பிகாஸ் அது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனுடைய மியூசிக் ஹஸ் பிளேட் அ வைட்டல் ரோல். ஐ திங்க் அதில் நடிச்சிருக்கவங்க, அது ஓவரால் டீம், அதனுடைய ஒரு டொனாலிட்டி ஆஃப் த ஃபில்ம் எல்லாமே வந்து ஒரு புது ஸ்பேஸில் இருந்தது. அண்ட் ஆஹா தமிழ் எப்போவுமே வந்து எமர்ஜிங் டேலண்ட்ஸோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொன்னோடனே அது வந்து ஒரு தமிழ் படத்தை வளர்க்கணும்னு பேசுகிறோம், தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை பெருசாக்கணும்னு பேசுகிறோம். பட் எந்த அளவுக்கு வந்து புது முயற்சிகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்குறோன்றது வந்து இன்றைக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் பெரிய படங்களுக்கு, பெரிய ஆக்டர்ஸ்க்கு உடனடியாக ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு குளோபல் அக்ளைம் கிடச்சிருது. பட் நல்ல முயற்சிகள், சின்ன விஷயமா ஆரம்பிக்கிற விஷயங்கள் எவ்வளோ பெருசாக ஆகுன்றதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு இதில் தான் வந்து ஐ திங்க் ஃபார் திஸ் மூவி ஐ ரியலி ஃபீல் தட் ஆஹா தமிழ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்வயரிங் த டிஜிட்டல் ரைட்ஸ். படம் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் த டைரக்டர் ஜெயவேல், ஐ திங்க் ஹஸ் கம் அண்ட் மேட் அஸ். ஒரு டெபியூ மாதிரியே இல்லை. ஐ திங்க் ஆன் த ஹோல் படம் பார்க்கும்போது எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. ஒரு தண்ணி கேன் போடுற ஒரு பிளாட் எடுத்து அதை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஐ ஜஸ்ட் கேம் டு say hello for them and they made me sit in the stage, and thank you so much for that. And I think all biggies, I think Anbu Cherian sir, or let it be JP or Radha Ravi sir, they all are there behind the movie. And இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட இது வளர்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் for the ecosystem, Tamil ecosystem. Thank you so much for being here and supporting the emerging talents, and Aha Tamil is really proud to be a part of this movie. Thank you so much. இந்த ட்ரெய்லர் சாங்ஸில் பார்க்கும்போது நிச்சயமாக இதில் ஏதோ நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா நிச்சயமாக
அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எது வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குது. இந்த புதுசான இந்த தண்ணி கேனை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா நிச்சயமாக நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நல்லா இருக்கும் கண்டிப்பாக. எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு, போபோ சசின்னு, என் தம்பியோட முரளியோட சன். நிச்சயமாக ஒரு கலரில் இருக்கும், அது நிச்சயமாக தெரியும். அதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம், 2வது சாங் 3வது சாங்கு பார்க்கும்போது முரளிக்கிட்ட கேட்டேன், அந்த ஹீரோ பார்த்தா நம்ம தர்ஷன் மாதிரியே இருக்கிறான்னு. இல்லை, அது தர்ஷன் தான். அவர் எங்கள் கடைசி தம்பி பையன், அவனும் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகின்றிருக்கும் சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். அண்ணா ராதாரவி அண்ணன், புது நடிகர்கள் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இது வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கேன் இல்லாத ஒரு வீடே இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாள். சரி, அவர் படம் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண, ஏன்னா ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிரகாஷுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கி வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டோம். அதனால் இந்த நேரத்தில் கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி.